தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் இலங்கை விழாவட்டவான் பேச்சிய அம்மன் ஆலயத்தில் சடங்கு உற்சவம் இனிதாக நிறைவடைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கீழக்காவனூர் கிராமத்தில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் 32ஆம் ஆண்டு வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக செல்வ விநாயகர் மற்றும் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் கரகம் எடுத்து முன் செல்ல வேண்டி வான வேடிக்கைகளுடன் புஷ்ப அலங்காரத்தில் செல்வ விநாயகர் மற்றும் காளியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வனத்திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக ஸ்ரீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தின் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினர். ஆலய பிரம்மதீர்த்த குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாளும் 3 சுற்றுகள் வலம் வந்தனர். இதில் ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் பூலாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலய தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் புனித அந்தோனியார், மாதா ஆகியோர் எழுந்தருளினர். ஆலய வளாகத்தில் இருந்து இசைவாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். அதிகாலை முதலே அமராவதி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் நீராடிய பிறகு மஞ்சள் உடை அணிந்து அக்னி சட்டி, பால் குடம், கரும்பு தொட்டில் ஏந்தி வந்து மாரியம்மன் கோவிலில் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அமைந்துள்ள தர்ம முனீஸ்வரர் கருப்பண்ணசுவாமி கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து தர்ம முனீஸ்வரர் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனை அடுத்து மூலவருக்கு சந்தனம் உட்பட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இலங்கையில் மட்டக்களப்பு விழாவட்டவான் பேச்சிய அம்மன் ஆலயத்தில் சடங்கு உற்சவம் இனிதே நிறைவடைந்தது. விழாவட்டவான் கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலய சடங்கு உற்சவம் கடந்த 23ஆம் தேதி இரவு திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமானது.
இதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் இடம்பெற்ற அம்பாளின் சடங்கு உற்சவம் நேற்று பல்லைய பூசை, ஆகாய பேச்சுக்கு மடைப்பூசை கொடுத்தல் மற்றும் கடலில் குளித்தலுடன் இனிதே நிறைவடைந்தது.